ஏற்பாட்டிலே லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 34 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். போதும். தேவன் இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா சுவிசேஷம் 24 அதிலே 34, 35. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து என்பதாய் பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் மெய்யாகவே அவர் என்ன செய்து விட்டார்? உயிர்த்தெழுந்து விட்டார். உலகம் முழுவதும் போன வாரங்களிலே போன மாதத்திலே ஒரு பெரிய உற்சாகமான ஒரு காரியத்தை சிந்தித்து தேவனை ஸ்தோத்தரித்ததை நாம் அறிவோம். அது என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற விஷயத்தை போன மாதத்திலே போன வாரங்களிலே உலகத்திலே ஏராளமான கிறிஸ்தவர்கள் அதை ஆசரித்ததாய் நாம் பார்த்தோம். ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான உணர்வு. அது ஒரு பெரிய சந்தோஷமான உணர்வு, உற்சாகமான உணர்வு. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலே ஒரு பெரிய உற்சாகம், ஒரு பெரிய ஒரு உள்ளத்திற்கு ஊக்கம் அளிக்கிற ஒரு சத்தியம். அது ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த சிலுவையிலே ஜீவன் போனவராய் அந்த சரீரம் இறக்கப்பட்டு ஒரு கல்லறையிலே அது வைக்கப்பட்டு 3ஆம் நாளிலே இதோ அவர் உயிரோடு வந்து விட்டார் என்ற செய்தி வீரியமாய் மிக வேகமாய் உலகம் முழுவதும் பரவி பெரும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணினது. பெரும் ஆச்சரியத்தை. அந்த சம்பவம் மிகவும் உண்மையானது. ஆமென். சத்தமா? மிகவும் உண்மையானது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். பாருங்கள், சில வசனங்களிலே இப்படியாய் நாம் அதை வாசித்திருக்கிறோம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். செத்து போனவரிடத்திலே நீங்கள் அவரை தேடுகிறீர்களே, அவர் ஆனால் இந்த வசனத்திலே அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எஸ், அவர் மெய்யாகவே. அந்த சம்பவம் மெய்யான சம்பவம். வேதம் அதை திரும்ப திரும்ப அழுத்தமாய் கூறுகிறது. வேதம் அதை திரும்ப திரும்ப அழுத்தமாய் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஒருவேளை ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு உயிரோடு வந்திருக்காவிட்டால் நானும் நீங்களும் வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை விரயமாய் போயிருக்கும். இந்த விசுவாசம் விருதாவாயிருக்கும். இந்த நம்பிக்கை சாதாரண ஒரு நம்பிக்கையாய் மாறி இருக்கும். ஆனால் இன்றைக்கு உயிரான ஒரு விசுவாசமாய், உயிரான நம்பிக்கையாய், உற்சாகம் ஊட்டுகிற ஒரு உணர்வாய் இருப்பதற்கான காரணம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஊக்கமுடையதாய் உயிருடையதாய் இருப்பதற்கான காரணம் என்ன? அநேக காரணங்களை விட மிக மிக பிரதானமானது, அவர் மெய்யாகவே, சத்தமா வாயில சொல்லுங்க, அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து விட்டார். யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் மெய்யாகவே. ஆண்டவர் அழுத்தமா சொல்றாரு, கர்த்தர் உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு, அப்படி சொல்லல, கர்த்தர் மெய்யாகவே மெய்யாகவே உயிர்த்தெழுந்து. 2 சீஷர்கள் எம்மாவு என்ற ஊருக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். இடையே ஆண்டவர்
அந்த வழியிலே அந்த மக்களோடு ஈடுபட்டதை அவர்கள் புரிந்து கொண்டு பேசிக்கொண்டே போகிறார்கள். அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற காரியத்தை அவர்கள் பேச்சிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்? அதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பேச்சின் அந்த வசனத்தை பாருங்கள். மீண்டுமாய் அந்த 35 வாசிங்க. வழியில் நடந்தவைகளையும். எப்படிங்க? வழியில் நடந்தவைகளையும் அந்த 2 பேர் அப்படியே வந்து கொண்டிருக்க அவர்களோடு அந்த மேஸ்தியாவாகிய கிறிஸ்துவும் வந்து சில காரியங்களை பேசினார் அல்லவா? அந்த விஷயம் வாசிங்க மீண்டும். வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதற்கு சான்று அவர்கள் வந்த வழியிலே என்னவெல்லாம் அங்கே நடந்ததோ, அவர் என்னவெல்லாம் பேசினாரோ, அவர் என்னவெல்லாம் செய்தாரோ, அவர் என்னவெல்லாம் செய்ய விரும்பினாரோ அவைகள் சிறப்பான சான்றாய் இருக்கிறது. எதற்கு? அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதற்கு. என் அன்புக்குரியவர்களே, அந்த 2 பேர் உள்ளத்திலே கொஞ்சம் சோகமா கொஞ்சம் வருத்தத்தோடு தான் வந்துட்டு இருக்காங்க. நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்பதை, நான் உயிரோடு வந்துவிட்டேன் என்பதற்கு சான்றாக அந்த மக்களுக்கு, அந்த சீஷர்களுக்கு அவர் சில காரியங்களை செய்ய விரும்பினார். அந்த விஷயங்களை மட்டும் நம்ம ஒரு மூன்று விஷயத்தை மட்டும் வேகமா நம்ம சிந்திச்சு முடிக்க போறோம். அநேக விஷயங்கள் இருக்கிறது, ஆனால் மிக பிரதானமாக 3 விஷயங்கள். ஒன்று, அந்த 24ஆம் அந்த அதிகாரத்தில் 14th verseல இருந்து வாசிங்க பாப்போம். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். வாசிங்க அப்படியே. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். போதுங்க. ஆண்டவர் சோர்வாய் இருந்த அந்த மக்களிடத்திலே அவர் நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்ற அந்த சத்தியத்திற்கு சான்றாக சில காரியங்களை அவர் செய்யும்படி அவர் விரும்பினார் என்று சொன்னேன் அல்லவா? அதிலே ஒன்று, மீண்டும் அந்த சீசர்களை அவர் பலனாய் மாற்றும்படி அவர் விரும்பினார். மீண்டும் அந்த சீசர்களை பலப்படுத்தும்படி, பலனாய் மாற்றும்படி விரும்பினார். அதைத்தான் அந்த வசனங்களே நாம் புரிந்து கொள்ள முடியும். உள்ளத்திலே ஒரு பெரும் சோர்வு, மிகுந்த துக்கம், சோகமான உணர்வோடு கூட அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சோகமாய் இருந்த அந்த மக்களை புதுப்பிக்கும்படியாய், எப்படிங்க, புதிதாய் மாற்றும்படி, அவர்களை மீண்டுமாய் பலப்படுத்த, பலனாய் மாற்றும்படி, உள்ளம் உடைந்தவர்களாய் இருந்த அந்த தேவ பிள்ளைகளை கட்டி எழுப்பும்படியாய், உயிராக்கும்படி அவர் விரும்பினார் என கண்பானவர்களே. ஆகவேதான் மற்ற சீஷர்கள் வேறு இடத்துல இருக்கிறார்கள். இந்த 2 பேர் மட்டும் ஒரு ஊரான், அதாவது எங்க போனாங்க, எம்மாவூருக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பேருக்காக அவர் என்ன செய்கிறார்? வருகிறதை பார்க்கிறோம். மீண்டுமாய் அவர்களை பலப்படுத்த. உண்மையிலே தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் உள்ளம் உடைந்து இருப்பதை அவர் விரும்புகிறதில்லை. உள்ளம் சத்தமா
ஆண்டவருக்காக உள்ளம் உடைந்த இருதயத்தோடு இருப்பதை அவர் விரும்புகிறார். ஆண்டவருக்காக ஆண்டுடைய பிரசன்னத்திலே உடைந்த இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவதை அவர் விரும்புகிறார். ஆனால் மற்ற விஷயங்களாலே, பூமிக்குரிய காரியங்களாலே உள்ளம் உடைந்து போய் சோர்வோடு இருப்பதை அவர் விரும்புவதில்லை. 3.5 ஆண்டுகள் அந்த சீஷர்களை அவர் உருவாக்கி இருந்தார். அவர் என்ன செய்திருந்தார்? உருவாக்கி இருந்தார், சிறப்படுத்தியிருந்தார். போதுமான அளவிற்கு ஆவிக்குரிய அதிகாரத்தை அந்த மக்களுக்கு அவர் என்ன செய்திருந்தார்? கொடுத்திருந்தார். போதுமான பலனை தேவ ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாய் அவர்கள் மாறும்படி அவர் செய்திருந்தார். ஆனால் இடையே மேசியாவுடைய பாடுகள் அந்த மக்களுக்குள்ளே ஒரு பெரும் சோர்வை உண்டாக்கி இருந்தது. அதனால் உள்ளம் அவர்களுக்கு உடைந்து போயிருந்தது. உடைந்து போயிருந்த அவர்களை அவர் மீண்டும் பலப்படுத்த, ஆமென், மீண்டும் கைதூக்கி விடுவதற்கு, மீண்டும் உயிர்ப்பிக்கும்படி ஆண்டவர் சித்தம் கொண்டார். என் அன்புக்குரியவர்களே, இந்த 2025 ஆண்டினுடைய 4 மாதங்களிலே பல நாட்கள் பலனா நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். அந்த சீஷர்கள் 3.5 ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட இருந்து எல்லா விஷயத்துக்கும் ஆண்டவரையே சார்ந்திருந்தது போல இந்த 4 மாதங்கள் முழுமையான சார்போடு நீங்கள் ஆண்டவருக்காய் வாழ்ந்திருக்கலாம். இந்த 4 மாதங்களிலே அநேக நாட்கள் பலனாய் மிக தைரியமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஒரு மனச்சோர்விலே உள்ளம் உடைக்கப்பட்டவர்களாய் ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு நீங்க வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஆர்வத்தோடு சொல்லுகிறார், அன்பு மகனே மகளே, நான் உயிர் தெழுந்து விட்டேன், நான் மெய்யாகவே உயிர் தெழுந்து விட்டேன். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. உன்னை நான் திரும்ப பலப்படுத்த விரும்புகிறேன், திரும்ப உயிர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த புதிய மாதத்திலே புது கிருபைகளோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு, புதிய தைரியத்தோடு நீ வாழும்படி உன்னை நான் கட்டி எழுப்ப விரும்புகிறேன் என்று ஆவியானவராய் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இதை சொல்ல வேண்டும்? ஏன் இதை சொல்ல வேண்டும்? அவர் பலத்தால் மட்டுமே நாம் சோதனைகளை ஜெயிக்க முடியும். ஆமென். அவர் கிருபையால் மட்டுமே நாம் திடனாய் நிற்க முடியும். என்னுடைய பலத்தால், உங்களுடைய பலத்தால் நாம் பிரச்சனைகளை தாண்டி செல்ல முடியாது. ஒருவேளை ஒரு சின்ன ஒரு ஜெயம் பெற்றது போல இருக்க கூடிய சூழ்நிலை தெரியும். நான் கொஞ்சம் ஞானமா இருந்ததுனால, கொஞ்சம் அறிவா இருந்ததுனால இந்த பிரச்சனைகளை நான் தாண்டி வந்துவிட்டேன் என்று நீங்க சிந்திக்கலாம். ஆனால் நீடித்த ஒரு விடுதலை ஆண்டவருடைய பலத்தால் மட்டுமே சாத்தியம், பலத்தால் மட்டுமே. என் அன்புக்குரியவர்களே, என்னுடைய உங்களுடைய சாதுரியத்தால் குடும்ப பிரச்சனைகளை கூட நம்மால் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. எனக்கு மேரேஜ் ஆகி அநேக வருஷங்கள் அல்லது இந்த வேலையிலே சேர்ந்து அநேக வருஷங்கள் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் இருக்கிறது இந்த விஷயத்திலே, இந்த காரியத்திலே, இந்த வாழ்க்கையிலே. ஆகவே நான் இது அல்ல, என்னுடைய சாதுரியமோ உங்களுடைய சாதுரியமோ நீடித்த பலனை உண்டு பண்ண முடியாது, நீடித்த ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண முடியாது. ஆகவே இதை புரிந்திருக்கிற, இதை முன்னறிந்த கர்த்தர் அந்த சீஷர்களை பார்த்து அவர்கள் கேட்காமலே கூட என்ன செய்கிறார்? அவர் வருகிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பார்த்து, இருதயங்களை பார்த்து ஆவலோடு கூட அவர் வந்திருக்கிறார். எதற்காக? மீண்டும் உங்களை பலப்படுத்தும்படியா. ஆமென்.
ஆகவேதான் அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர், சத்தமா சொல்லுங்க வாயில, என்னங்க? மெய்யாகவே, மெய்யாகவே உயிர் தெழுந்து விட்டார். மெய்யாகவே. இந்த உலகத்திலே அநேக கூட்டம் இந்த சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது. இந்த சத்தியத்தை சரியாய் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. இதை விசுவாசிக்க ஆவியாவுடைய கிரியை அவசியம். இதை விசுவாசிக்க, ஆமாவா இல்லையா? நிச்சயமாய் ஆவியாவுடைய கிரியை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உண்டானபடினாலே தான் அவர் மெய்யாகவே உயிர் தெழுந்து விட்டார் என்ற சத்தியத்தை விசுவாசித்து உள்ளே வந்திருக்கிறோம். அதை புதுப்பிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அந்த விசுவாசத்தை he want to renew again. அதை மீண்டுமாய் புதுப்பிக்க காரணம் என்ன? அநேகருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை பாரம்பரியமாய் மீண்டும் 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 அந்த காரியங்களை செய்ய செய்ய வாரந்தோறும் கூடுகைகள், வாரந்தோறும் ஆராதனைகள், ஒவ்வொரு நாளும் ஜெபம், ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பு என்று செய்ய செய்ய அது பழக்கமாய் மாறி ஒரு பாரம்பரிய உணர்விலே அதில் இருக்கிற தாக்கம் என்ன, ஆழம் என்ன, அதில் இருக்கிற வல்லமை என்ன, உண்மை என்ன என்ற காரியத்தை ஆரம்பத்தில் அறிந்திருந்தாலும் அவைகள் பழக்கங்களாய் மாறி பாரம்பரியமாய், ஆண்டவர் சொல்றாரு, பாரம்பரியமா அல்ல, உணர்வு பூர்வமாய் நீ என்னை தேட வேண்டும் என்பதற்காக மீண்டும் உன்னை பலப்படுத்த வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பலன் நிச்சயம் நிச்சயம் அவசியம். என்னுடைய பலம், உங்களுடைய பலத்தால் பெரிய காரியங்களை நம்மால் சாதித்து விட முடியாது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 2:4 வாசிங்க வேகமா. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. என்னங்க? சத்தமா சொல்லுங்க. தேவ பலத்தில். என் பேச்சும் போதுங்க. உங்கள் விசுவாசம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலக ஞானத்தால் என்ன செய்ய முடியாது, அதை வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கைனா நாம இந்த மூளை அறிவிலே சிந்தித்து இப்படி வச்சுக்குவோம், இப்படி செய்வோம். அந்த உலக சித்தாந்தங்கள் இவைகளால் நீடித்த அல்லது தேவன் விரும்புகிற ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியாது. அதற்கு தேவ பலன் அவசியம். ஆமென். வேதம் போதிக்கிற விசுவாசம் இருக்க வேண்டுமானால், வேதம் போதிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க வேண்டுமானால், வேதம் போதிக்கிற ஒரு ஆவிக்குரிய உணர்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் போதிக்கிற விதத்திலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உலக ஞானத்தில் அல்ல, தேவ பலத்தில் மட்டுமே அது சாத்தியம். ஆவிக்குரிய விஷயம் மட்டுமல்ல, குடும்பமாகட்டும், வேலையாகட்டும், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும், எதுவாய் இருந்தாலும் தேவ பலன்தான் அதற்கு ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென். ஆதாரமாய். சில வாரங்களுக்கு முன்பதாக இது சார்ந்த தேவ செய்தியை நாம் கேட்டோம் இல்லையா? கேட்டோமா இல்லையா? அந்த செய்தியை திரும்ப திரும்ப கேளுங்க. அந்த செய்தியை நாம் கேட்பதற்காகவே நாம் அதை யூடியூப்ல வச்சிருக்கிறோம். திரும்ப திரும்ப கேளுங்க. உண்மையிலே பாக்கியவான்கள். பாருங்கள், அதை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 84. ஓகே, வாசிங்க. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து. என்னங்க?
பலத்தின் மேல் பலமடைந்து. யாருங்க? தேவ பலத்தை பெற்று வாழ்கிறவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து. எப்படி? பலத்தின் மேல் பலமடைந்து. அந்த 6ஆம் வசனம் வாசிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். தேவ பலனை உடையவர்கள் வாழ்க்கை எவ்வளவு உடைந்து போய் கண்ணீரின் சூழலா இருந்தாலும் அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுகிறார்கள். யாருங்க? சத்தமா சொல்லுங்க. தேவ பலத்தை பெற்றவர்கள். சுய பலத்தால் அல்ல. சுய பலத்தால் சில விஷயங்களை செய்ய முடியும், செய்கிறவர்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் தேவ பலத்தால் மட்டுமே சில விஷயங்களை பெற முடியும் என்ற காரியங்களை கூட அநேகர் சுய பலத்தை கொண்டு முயற்சி பண்றாங்க. ரொம்ப தப்பு. ஆமாவா இல்லையா? ஆகவேதான் மென்மேலும் கீழே போகிறதை பார்க்கிறோம். தேவ பலத்தை பெற்றவர்கள் மேலும் 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 ஒவ்வொரு நாளும் பலன் கூடிக்கிட்டே இருக்கு. தேவ பலத்தை சார்ந்து இருக்காதவர்கள் மேலும் மேலும் கீழே வர்ற நிலை. ஒருவேளை அநேகர் வாய் திறந்து வெளியே சொல்ல முடியாமல் இருக்கலாம். யார்கிட்ட சொல்றது? எங்க போய் பேசுறது? என் வாழ்க்கையில மேல போற மாதிரி இல்லையே, மேலும் மேலும் என்னுடைய பலம் இழந்து போற மாதிரி இருக்கே. புரிஞ்சுக்கங்க, உங்க பலத்தால் எதுவும் சாத்தியப்படாது. சில விஷயங்கள் மட்டுமே சாத்தியமாகின்ற சூழலிலே உங்களையும் என்னையும் உண்டாக்கி இருக்கிறார். அதை வச்சு வாழ்க்கையின் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது. தேவ பலன் வேண்டும். ஆமென். அதை கர்த்தர் முன்னறிந்து அந்த சீஷர்களை என்ன செய்த வந்தார்? பலப்படுத்த. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த 5வது மாதத்துல கர்த்தர் திரும்ப உன்னை அவர் பலப்படுத்தும்படி, ஊன்ற கட்டும்படி, உருவாக்கும்படி, உயிராக்கும்படி விரும்புகிறார். ஒருவேளை உள்ளத்திலே மந்த நிலை இருக்கலாம், சோர்ந்து போய் வேதனையோடு இருக்கலாம். இந்த 5வது மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தர் திரும்ப உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய். அநேக வேளைகளிலே நாம் சுய பலத்தை சார்ந்து விடுகிறோம். சாராதீர்கள். சுய பலத்தை சார்ந்து கொள்ளாதீர்கள். சுய ஞானத்தை சார்ந்து கொள்ளாதீர்கள். சார்ந்தால் வீழ்ந்து விடுவோம். சார்ந்தால் வீழ்ந்து விடுவோம். தேவ பலத்தை எல்லாவற்றிற்குமே சார்ந்து கொண்டால், இது இந்த விஷயங்களை என் பலத்தால் நான் பண்ணிக்கிறேன், இந்த விஷயங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? ஆண்டவரே, அப்படி இருக்கலாம், ஆனால் என்னை கேட்டால் அப்படி இருக்க வேண்டாம் என்று சொல்லுவேன். எல்லாவற்றிற்குமே தேவ பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள், வீழ்ச்சி அடைய மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. இது என்னால முடியும், இது என்னால முடியும், இது என்னால முடியாது, அப்ப இதுக்காக ஜெபிப்போம். அப்படி அல்ல, எல்லாவற்றுக்குமே ஜெபிங்க, எல்லாவற்றுக்குமே ஆண்டவரை சார்ந்தருங்க. காரணம், அவருடைய பலத்தால் மட்டுமே எல்லாம் வெற்றியாய் முடியும். வீழ்ச்சி மிக குறை. வீழ்ந்து போக மாட்டோம், வீழ்ந்து போக மாட்டோம். அநேகருக்குள்ளே இருக்கிற கொஞ்ச தேவ பலம் கூட தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து அதை இழந்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டாம் தேவ பிள்ளையே, உனக்குள்ளே கர்த்தர் கொஞ்சமாவது அந்த தேவ பலத்தை வைத்திருக்கிறார். நீ கொஞ்சமாவது அந்த பலத்தை பெற்றிருக்கிறாய். உன்னுடைய பாவத்தாலே, பெருமையினாலே, கோபத்தினாலே அந்த பலத்தை இழந்து போகாதே. அந்த பலத்தை இழந்து போகாதே. நான் சொன்னேன் அல்லவா, விசுவாசம், அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்ற விசுவாசம் ஆவியாவுடைய கிரியினால் மட்டுமே உண்டாகும். உங்களுக்கும் எனக்கும் அது உண்டாகி இருக்கிறது என்று சொன்னால், தேவ பலன் உள்ள என்ன செய்யுது? கொஞ்சம் இருக்குது. அந்த தேவ பலத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்ந்து இழந்து போயிடாதீங்க. பெருமைப்பட்டு, பாவத்துக்கு இடம் கொடுத்து, இச்சையான விஷயங்களுக்கு இடம் கொடுத்து
சோம்பலுக்கு விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் இருந்து ஆண்டவரை முறையாய் தேடாமல் இருந்து இந்த பலத்தை இழந்து போகாதீர்கள். அநேகர் இழந்து போகிறதாய் கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகர் இழக்கிறார்கள். சிலர் எப்படி பலத்தின் மேல் பலம் அடைகிறதையும் ஆண்டவர் பேசுகிறார், அவர் காட்டுகிறார். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். மீண்டும் இந்த புதிய மாதத்தில் உங்களையும் என்னையும் அவர் சத்தமா சொல்லாமே பலப்படுத்த அவர் விரும்புகிறார். நான் உயிர் தெழுந்து விட்டேன் மகனே, நான் மெய்யாகவே நான் உயிர் தெழுந்து விட்டேன், ஆகவே அதற்கு சான்றாக நான் உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், வாழ்க்கை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே உங்க பலன் எனக்கு தேவை ஆண்டவரே. போகிற போக்கிலே அல்ல, ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுதுதான் அந்த பலன் சாத்தியமாகும். அன்றைக்கு வாழ்க்கை அர்ப்பணிங்க. இரண்டாவது அந்த 25ஆம் வேத வசனத்திலிருந்து 27 வரை வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். நான் உண்மையாகவே உயிர் தெழுந்து விட்டேன் என்பதற்கு சான்றாக ஆண்டவர் செய்த இரண்டாவது காரியம், மெய்யான வேத சத்தியத்தை அந்த மக்களுக்கு விளக்கி காட்டினார். எப்படிங்க விளக்கி காட்ட விரும்பினார்? நான் உயிர் தெழுந்து விட்டேன். நான் எப்படி உயிர் தெழுந்து விட்டேன், மெய்யாகவே உயிர் தெழுந்து விட்டேன் என்ற அந்த காரியத்திற்கு சான்றாக சத்தியத்தை அவர்களுக்கு விளக்கி காட்ட விரும்பினார். சத்தியத்தை பற்றி பேசுகிறார். எப்படி? அங்க வந்து நின்னு இதோ நான் உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதாதா? ஆமாவா இல்லையா? அது மாதிரி சில இடங்கள் அவர் சொல்றார். இங்கே கூட அங்க வந்து நின்னுட்டு இதோ நான் தான் அப்படின்னு என்ன செய்ய முடியும்? ஆனால் அப்படி சொல்லாமல் இங்கே சத்தியத்தை என்ன பண்றாரு? விளக்கி காட்டுகிறார். நான் உயிரோடு இருக்கிறேன், உயிர் தெழுந்து விட்டேன் என்பதற்கு சான்றாக சத்தியத்தை பேசுகிறார். காரணம், சத்தியமே நம்மை உயிர்ப்பிக்கும். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய வார்த்தைகள், வேத வார்த்தைகள் தான் மந்தமான ஒரு சூழ்நிலையில் இருந்து நம்ம என்ன செய்யும்? உயிர் பெற வைக்கும். சத்திய வார்த்தைகள் தான் உங்களையும் என்னையும் எழும்பி நிற்க வைக்கும். ஆகவேதான் 119ஆம் சங்கீதத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். அதை வாசிங்க. 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உமது வசனத்தின்படி. சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே என் ஆத்துமா, சொல்லுங்க சத்தமா, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? நான் விழுந்து கிடக்கேன், என்னால் என்ன செய்ய முடியல, எழும்பி நிற்க முடியல. உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும். சத்தியம் தான் உயிர்ப்பிக்கும் தேவ பிள்ளையே. ஆகவேதான் கர்த்தர் அங்கே வந்து இதோ நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்று ஒற்றை வார்த்தையிலே சொல்லிவிட்டு போகவில்லை. வேதத்தை என்ன செய்கிறார்? விளக்கி காட்டுகிறார். என் அன்புக்குரியவர்களே, சத்தியத்தை அறிவதும் சத்தியத்தை ஆர்வத்தோடு கேட்பதும் அந்த கேட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது மட்டுமே நம்மை உயிராய் வாழ வைக்கும். ஆமென். உயிராய் வாழ வைக்கும், ஸ்திரமாய் ஆண்டவருக்குள்ளே நிற்க வைக்கும். பாவத்தை ஜெயித்து சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் ஜீவிப்பதும், உத்தமமான ஒரு பாதையிலே ஜீவிப்பதும் சத்தியத்தால் மட்டுமே சாத்தியம். சத்தியத்தை சரியாய்
அதை மதிக்காதபடி, அந்த சத்தியத்தை ஆர்வத்தோடு கேட்காதபடி, அந்த சத்தியத்திற்கு சரியாய் கீழ்ப்படியாதபடி அநேகர் இருக்கிறதுனாலே தான் அடிக்கடி சறுக்கி விடுகிறார்கள். என்னது? சறுக்கி விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் சோதனையிலே அடிபட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சங்கடம், இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இத்தனை பிரச்சனை என்று அநேகர் புரியாமல் கேட்க காரணம் என்ன? சத்தியத்தை சரியாய் அதை மதிப்பதில்லை, அதை அறிவதில்லை, அதை ஆர்வத்தோடு கேட்பதில்லை, அந்த சத்தியத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில்லை. யார் சத்தியத்தை ஒழுங்காய் மதித்து ஆர்வத்தோடு கேட்டு அந்த சத்தியத்தின்படி யார் ஜீவிக்கிறார்களோ, வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டானாலும் இந்த போராட்டம் வீணானதல்ல. இந்த போராட்டத்தின் மூலமாய் ஆண்டவரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த போராட்டம் எனக்கு வேண்டும் தான் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய கிருபையும் அவர் என்ன செய்கிறார்கள்? பெற்றுக் கொள்ளுகிறார்கள். சோதனையோடு கூட அவர், சொல்லுங்க சத்தமா, சோதனைக்கு விலகி அந்த சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய வழியையும் உண்டு பண்ணுகிறார். யாருக்கு? சத்தியத்தை அறிகிறவர்களுக்கு. ஆகவே அந்த 2 சீஷரிடத்தில் வந்து அதையும் இதையும் அவர் பேசிக் கொண்டிருக்கவில்லை, வந்து சத்தியத்தை பேசுகிறார். சத்தியம், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பது உண்மையானால், உண்மையாய் நாம் அதை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க. சத்தியத்தை மதிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுங்க? சத்தமா சொல்லுங்க. மதிக்கணும். வேத வசனத்தை என்ன செய்யணும்? மதிக்கணும். We should honor the word of God. அதற்கு வாழ்க்கை அர்ப்பணிக்கணும். அதை அறிய வேண்டும். வேத சத்தியத்தை சரியாய் அறியாமல், அதை சரியாய் அதை மதிக்காதபடி, அதை ஆர்வத்தோடு கேட்காதபடி இருக்கிறதுனால தான் சறுக்கி 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 கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி இருக்கு, அப்புறம் வேகமா சல்லுன்னு கீழே வர்ற மாதிரி இருக்கு. சத்தியத்தை என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சத்தமா. தேவ செய்தியின் வேலையில ஆர்வத்தோடு கேளுங்க, வாஞ்சையா கேளுங்க, சிந்தனையை மாற்றாம கேளுங்க. என்னையும் சேர்த்தான் சொல்றேன், உங்களை மட்டும் சொல்லல. ஆராதனையா, வேத பாடமா, சுவிசேஷ கூட்டமா, பெண்கள் கூட்டமா, உபவாச ஜபமா, வாலிபர் கூட்டமா, அநேக முறை சொல்லியிருக்கிறேன். பாடல் நேரத்தை விட, ஸ்தோத்திர நேரத்தை விட, மற்ற விஷயங்களை விட மிக முக்கியமான நேரம் எது? சத்திய நேரம், விதேவ வார்த்தைகளின் நேரம். அந்த நேரத்திலே வேறு சிந்தை, அங்கும் இங்குமாய் சிந்தை செலுத்துவது, அல்லது வேறு உணர்வோடு இருப்பது, அல்லது சோர்வான உணர்வோடு இருப்பது, அல்லது வேறு வேலையில ஈடுபட்டு கொண்டிருப்பது, அதெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த சத்தியத்தை மதிக்கவில்லை. சத்தியத்தை நாம் மதிக்கவில்லை என்றால் தேவனை நாம் என்ன செய்யவில்லை என்று அர்த்தம். கர்த்தரை மதிக்கவில்லை. யார் ஒருவர் சத்தியத்தை சரியாய் மதிக்கிறார்களோ அவர்கள் தான் ஆர்வத்தோடு கேட்க முடியும். அவங்க தான் அந்த வசனத்துக்கு என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து விட்டேன். அதை காட்டும் விதமாக ஆண்டவர் செய்தது சத்தியத்தை விளக்கி காட்டுகிறார். என் அன்புக்குரியவர்களே, வேத சத்தியத்துக்கு வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுங்கள். ஆமென். காரணம், அதுதான் உயிராய் நிற்க வைக்கும், அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும், அதுதான் உங்களை உயிர்ப்பிக்கும். அந்த சத்தியம் நமக்கு புத்துணர்ச்சியை தரும். என்னங்க தரும்? வாசிங்க, அந்த 20:32 வாசிங்க. 24
அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. உண்மையா? ஆச்சரியமா இருக்கா? வேத வசனங்களை கர்த்தர் அதை விளக்கி காட்டின பொழுது அந்த வார்த்தைக்கு நேராய் அவர்கள் ஆர்வத்தோடு இருந்தபடினாலே உள்ளம் சத்தமா கொழுந்து விட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, புத்துணர்ச்சி ஏற்படுது. சோர்வா இருந்தவங்க சோர்வு என்ன செய்யுது? போகுது. ஆஹா, உண்மையிலே ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? உயிர் தள்ளிட்டாரா? செத்து போயிட்டாருன்னு தான் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இனி அவர் வேத வாக்கியங்களை விளக்கி காட்ட காட்ட உள்ளம் அக்கினியாய் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. சத்தியம் புத்துணர்ச்சியை தரும். ஆமென். என் ஆத்துமா மண்ணோடு என்னை உயிர்ப்பீங்க, பிரகாசிக்க செய்யுங்க. வேத சத்தியம் புத்துணர்ச்சியை தரும். அதனால தான் வேதத்தை வாசிங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். எப்படி? வேதத்தை என்ன செய்யுங்க? வாசிங்க, தியானிங்க, வீடுகளிலே டெய்லி வாசிங்க. தேவ செய்தியின் பொழுது ஆர்வத்தோடு கேளுங்க. வேத சத்தியம் உங்களுக்கு எனக்கும் புதிய சிந்தைகளை உருவாக்கும். ஆமென். பாழ்பட்ட சிந்தனைகளை அது என்ன செஞ்சிடும்? அகற்றிடும். வேண்டாத சிந்தனைகள், அப்படியே சிக்கலா இருக்கிற சிந்தனைகள், அப்படியே முட்டி மோதி கொண்டிருக்கிற சிந்தனைகள், அதெல்லாம் வேதத்தை வாசிக்க அல்லது தேவ செய்தியை ஆர்வமாய் கேட்க அந்த பழைய வேண்டாத அந்த சிந்தனைகள் நீங்கி புதிய சிந்தனைகள் உருவாக ஆரம்பிக்கும். இங்கே உருவானது அப்பாவா இல்லையா? சொல்றாங்க, டேய், நம்ம வர்ற வழியில அவர் பேசினப்ப நீ பாத்தியா? உள்ளம் அக்கினி பற்றி எரிய பழைய சோர்வின் சிந்தனைகள் அதுல என்ன செஞ்சிருது? பட்டு போச்சு, தீ பிடிச்சு எரிஞ்சு போச்சு. சோர்வின் சிந்தைகள், தோல்வியின் சிந்தைகள், புத்துணர்ச்சி, பெரிய புத்துணர்ச்சி, வெற்றியின் எண்ணங்களை சத்தியம் உருவாக்கும். அப்புறம் எதுக்கு சும்மா சொல்றாங்க வேதத்தை வாசிங்க? எதுக்கு சொல்றாங்க? ஓ, கிறிஸ்தவனா மாத்துறதுக்கு போல. எப்படி? அதுக்கா? இல்லைங்க, கிறிஸ்தவனா மாத்துறதுக்கு இல்ல, புது மனுஷனா மாத்துறதுக்கு. ஆமென். பேர் கிறிஸ்தவனா ஆக்குறதுக்கு இல்ல, புதிய மனிதனாய் புதிய சிந்தனைகள் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு விசுவாச எண்ணங்களை இந்த சத்தியம் உருவாக்கும். ஒருவேளை இங்க அப்படி வந்திருக்கிறீங்களா? சோர்வோடு உள்ளத்திலே தேவையில்லா சிந்தைகள் முட்டி மோதிக்கொண்டிருக்கிறதா? பிள்ளைகளை குறித்து, வீட்டை குறித்து, அதையும் இதையும் பற்றி, ஃபியூச்சரை பற்றி உள்ளத்திலே சோர்வோடு. ஒரு பக்கம் கொஞ்சம் வந்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் ஐயோ முடியாது, ஐயோ என் பிள்ளை, என் புருஷன், என் மனைவி. ஒரு வழிதான் இருக்குது, வேத சத்தியம் உங்கள் இருதயத்திற்குள்ளே போட்டு. ஆமென். அது உங்களை உயிர்ப்பிக்கும், அது உங்களை வாழ வைக்கும். ஆதாரம் இங்கே இருக்கிறது. வாய்க்கு வந்ததை நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை, வாய்க்கு வந்ததை நான் பேசவில்லை, ஆதாரத்தோடு பேசிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா சொன்னாரா? சத்தியத்தையும் அறிவீர்கள். எதுக்கு சொன்னாரு? சும்மாவா? இல்லைங்க, அதுல இருக்குது, உள்ள அவ்வளவு இருக்கு, அவ்வளவு உள்ள வல்லமை இருக்குது, அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், தியானியுங்கள், அந்த சத்தியத்தை அற்பமா எண்ணாதீங்க. இறுதியாக அந்த 24ஆம் அதிகாரம் 28 முதல் வாசிங்க. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடனே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். போதுங்க, நான் மெய்யாகவே
உயிர்த்தெழுந்து விட்டேன் என்பதை உணர்த்தும் வண்ணமாக ஆண்டவர் செய்ய விரும்பிய மூன்றாவது விஷயம், நான் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து விட்டேன் என்ற விஷயத்திற்கு சான்றாக அந்த மக்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்த விரும்பினார். என்ன? நான் உங்களோடு தான் இருக்கிறேன் என்பதை உணர்த்த விரும்பினார். எப்படி? நான், சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஏன் இப்படி சொல்ல விரும்பினாரு? அவங்க இயேசு கூட இல்லைன்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. யாரு? சீஷர்கள். இயேசு கூட இல்ல. ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? செத்து போயிட்டாரு. finished, முடிஞ்சிருச்சு என்று அந்த எண்ணத்தோடு இருந்தாங்க. அவர் கூட இல்லைங்க. அப்படியே பேசிட்டே வர்றாங்க. யாரோ போலதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் தான் கூட இருக்கிறேன் என்பதை உணர்த்தும் வண்ணமாக அப்படியே வந்து என்ன செய்றாரு? அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து, என் அன்புக்குரியவர்களே, இயேசு அவர்களோடு இல்லை என்ற சிந்தையில இருந்தாங்க. அவர் மரித்து விட்டார், கூட அவர் இல்லை என்ற எண்ணத்தில் இருந்தவர்கள். ஆனால் இயேசு, நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், நான் உங்களோடு தான் இருக்கிறேன், நான் ஒரு காலம் உங்களை விட்டு விலகவே இல்லை என்ற உண்மையை உணர்த்தும்படி விரும்பினார். அந்த உண்மையை எந்த விதத்திலே புரிய வைக்க விரும்பினார்? அவர்களோடு புசித்து பந்தி இருந்து அதை புரிய வைக்க விரும்புகிறார். எப்படிங்க? புசித்து பந்தி இருந்து. எப்படி? பந்தி இருந்து. நான் கூடத்தான் இருக்கிறேன்னு அப்படியே சொல்லிவிட்டு போல, சொல்லி புரிய வைக்கல. அவர்களோடு அமர்ந்து அப்புறம் அப்பத்தை பிட்டு, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுமா? இயேசு உயிரோடு கூட வந்த இயேசு என் கூட தான் இருக்கிறான்றத நீங்க புரிஞ்சுக்கணுமா? அவரோடு கூட அப்பத்திலே பந்தி இருங்க. ஆமென். அவரோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவர் போகிறவர் போல காண்பித்தார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? கொஞ்சம் வாங்கல, எங்க கூட என்ன செய்யுங்க, தங்குங்கன்னு சொல்றப்ப கூட ஆண்டவர் நான் தான் இயேசு என்ன செய்யலாங்க சொல்லல. அப்பத்தை பிக்கிறப்ப காட்டிட்டாரு, நான் தான், நான் கூட இருக்கிறேன். எதுக்கு? ஓயாம சர்ச்சுக்கு வாங்க, ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க, சண்டே ஆண்டவருடைய சிலுவை தியானத்தை தியானித்து நம்ம ஆராதிக்கணும்னு அவனுடைய வார்த்தை படியாக ஏன் மீண்டும் மீண்டுமாய் நாம் அதை சொல்றோம்? அதன் வழியாகத்தான் தேவன் கூட இருப்பதை உணர்ந்துக்க முடியும். ஆமென். அதன் மூலமாகத்தான் என் இயேசு அவர் மரித்து போகவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை, அந்த அப்பத்தை பிட்டு அந்த சிலுவை பாடுகளை உணர்ந்து ஆராதிக்கும் பொழுதுதான் அந்த உணர்வு, அந்த வல்லமை, அந்த பிரசன்ஸ் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கும். ஆராதனைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறது ஆள் சேர்க்க இல்லைங்க. அம்மா கூட்டி சேர்க்கல, ஆள் சேர்ப்போம். இந்த வாரம் அவங்களை கூப்பிட, இவங்களை கூப்பிட, அதுக்கல்ல. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணரும்படியாய் கூட சேர்க்கிறார். தேவனோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆண்டவரோடு. அது ஆலயமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஆண்டவரோடு என்ன செய்ய வேண்டும்? நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணத்தான் அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்ற அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலனா உயிர் தெழுந்தது உணர முடியாது. நம்ம நார்மலான ஒரு வாழ்க்கையா போயிட்டு இருக்கோம். ஆண்டவரோடு நேரம் ஸ்பெண்ட் பண்ணதான் அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற உணர்வு வர ஆரம்பிக்கும். அவர் எனக்காகவே என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். சர்ச்சுக்கு வாங்க,
ஆராதனைக்கு வாங்க, கூட்டங்களுக்கு வாங்க. எதுக்கு? அவர் உயிர் தெழுந்தார், அவர் என் கூட இருக்கிறார் என்பதை உணர்வதற்காக. அவர் கூட இருந்தா ஒரு புதிய தைரியம். ஆமென். அவர் கூட இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அவர் கூட இருந்தால் விசுவாசம் பன்மடங்கு பெருகும். அவர் கூட இருந்தால் உலகமே உங்களுக்கு விரோதமாயிருந்தாலும் ஒரு மகா பெரிய பலன் உங்க கூட இருக்கும். அவர் கூட இருந்தா, அவர் கூட இருப்பதை உணரணும்னா, அவர் என் கூட உயிராத்தான் இருக்கிறார் என்பதை உணரணும்னா, அப்பம் விட்டு அவரை, ஏன்னா அங்க செஞ்சாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒரு ஆலய ஆராதனை போல இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு நார்மல் கூடுகை போல இருந்திருக்கலாம். ஆனால் அப்பத்தை பிக்கிறப்ப இது 3 நாளைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் பிட்ட மாதிரி இருக்கே. எங்கே? அந்த மேல் அறையிலே. அதே மாதிரி தெரியுதே. ஆஹா, பிக்கிறப்பவே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, ஒரு தேவ பிரசன்னம். அதை பிக்கிறப்ப பிட்டு இதை வாங்கி புசிங்கன்ற மாதிரி அவர் கொடுக்க கண்ணு திறந்துச்சு. ஆராதனை சும்மா இல்லைங்க. ஆராதனை சும்மா இல்லை, சும்மா வேஸ்டா கூப்பிடல. பாரம்பரியமா வாங்க வாங்க இன்னைக்கு அதுக்கு இல்லைங்க. உயிர் தெழுந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற சத்தியத்தை உணர்வதற்காக. அவர் கூட இருந்தா எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் அதை நம்மால் மேற்கொள்ள முடியும். அவர் மெய்யாகவே நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சந்தில முழங்கால்